காசாவில் இருந்த செம்பிறை சங்கத்தின் தலைமையகத்தின் மீதே இஸ்ரேலிய கொடூர ராணுவம் தாக்குதலை நடத்தியிருக்கிறார். ஜியோனிச ஆக்கிரமிப்பாளர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார். நமக்கு தெரியும், செஞ்சிலுவை சங்கம், செம்பிறை சங்கங்கள் மீது தாக்குதல் நடத்தவே கூடாது, மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தவே கூடாது. ஆனால் இதையெல்லாம் தூக்கி தூர வச்சுக்கிட்டு எல்லாவற்றின் மீதும் தாக்குதல் நடத்துகிறார்கள். இந்த இடத்துல ஹமாஸ் மற்ற படையணிகள் சுதந்திரத்துக்காக போராடுகிறார்கள் என்பதை நாம் பல தடவைகள் பேசிவிட்டோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். இதில் நாம் பேசாத அல்லது குறைவாக பேசிய ஒரு பகுதி இருக்கிறது. இவர்களுக்கு ஈக்குவலாக போராடக்கூடிய ஒரு சாரார் தான் அங்கிருக்கக்கூடிய மருத்துவர்களும் அங்கிருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டும். அங்கிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கிட்டத்தட்ட 100 பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். இந்த அநியாயங்களை வெளியே கொண்டு வந்த மாபெரும் வீரதீர செயலை செய்தவர்கள் கண்டிப்பாக அவர்கள் தான். அல் அரபியாவினுடைய ரிப்போர்ட்டர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஜசீராவினுடைய 50க்கும் மேற்பட்டவர்கள், பெரும்பான்மையானவர்கள் ஜசீராவினுடைய ஆட்கள் தான். அவங்களை இலக்கு வச்சே தாக்கப்பட்டிருக்கிறது. மயாதீனுடைய ஆட்கள், மயாதீனுடைய ஜேர்னலிஸ்ட் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்படி பல ஊடகங்களுடைய ஜேர்னலிஸ்ட்மார் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இவர்கள் அங்கிருந்து இந்த செய்தியை வெளியே கொண்டு வந்து அதற்காக பாடுபடக்கூடிய சகோதரர்கள். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களும் செவிலியர்களும் மிகவும் பாரதூரமான இக்கட்டான ஒரு நிலையில இருந்து அங்கே பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். யுஎன்னுடைய அதிகாரிகள் அங்கே இருக்கிறார்கள். இந்த நிமிடம் வரைக்கும் செஞ்சிலுவை சங்கம், செம்பிறை சங்கத்தினுடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்ய வேண்டும். இவர்கள் அத்தனை பேரும் நிராயுதபாணிகளாக நின்று இந்த சமூகத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்கள் அத்தனை பேருக்கும் நிறைய அருள் கொடுக்க வேண்டும் என்று நானும் பிரார்த்திக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் பிரார்த்தியுங்கள்.